ரீசெண்டாக இந்த ஆர்ஃபிஷ் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இது கடல்ல இருந்து கரைக்கு வந்திருக்கு, ஸோ இது பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படி இப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரூத் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்ஃபிஷ் வந்து தனித்துவமான ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மற்ற மீன்களை காட்டிலும் இதோட பாடி எப்படி இருக்கு அப்படின்னா ரிப்பன் மாதிரி வளைஞ்சிருக்கு. இது எங்க வாழ்து அப்படின்னா டீப் சீல தான், அதாவது ஆழ்கடல்ல தான் இது வாழ்ந்துட்டே இருக்கு. ஸோ அதனால தான் மனுஷங்களால இதை வந்து ரேரா தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. வாண்டடா கரைக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அலைகளால் அடிச்சுட்டு வரப்பட்டிருக்கலாம், அதாவது அலைகளால் மட்டும்தான் அடிச்சுட்டு வரப்பட முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹியூமன்ஸை பொறுத்தவரை சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலே அதை விட மாட்டாங்க. இது சில்வர் கலர்ல பாக்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃபரெண்டா கிடைச்சோன்னா இதை பத்தி நிறைய மித்ஸ் கிரியேட் ஆயிருச்சு. இதுதான் சி மான்ஸ்டராகவும் அந்த காலத்துல நிறைய செயலர்ஸ் வந்து இதை கண்ணால பார்த்ததாகவும் சொல்லப்படுது. பட் ஆனா இந்த ஆர்ஃபிஷ் வந்து 36 அடி வரை மட்டும்தான் இது வளர்ந்ததா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ஃபிஷ் கரைக்கு வந்துச்சு அப்படின்னா நிலநடுக்கம் இல்ல சுனாமி வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. பட் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஆர்ஃபிஷ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் தான். இப்போ வாட்டர்ல சேஞ்சஸ் நடக்குது இல்ல ஏதோ ஒரு பிரஷர் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா இதால சென்ஸ் பண்ண முடியும். ஆர்ஃபிஷ் கரை ஒதுங்குற டைம்ல எல்லாம் சுனாமியோ நிலநடுக்கமோ வந்த மாதிரி எந்த சயின்டிபிக்கா ப்ரூஃப் இல்ல. அதாவது இது கரைக்கு வந்தனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எந்த ப்ரூஃப்மே இல்ல. ஜாப்பனீஸ் மெத்தாலஜில என்ன சொல்றாங்க அப்படின்னா சீ காட், அதாவது ரியூஜின் அவரோட மெசஞ்சர், அதாவது டிராகனோட மெசஞ்சர் தான் இந்த ஆர்ஃபிஷ். இதோட பேர் வந்து ரியூகுனோ சுகாய். இது கரைக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறாங்க. ஒன் பீஸ் அனிமே பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த சீ மான்ஸ்டர்ஸ்லாம் வரும். அது எல்லாமே வந்து ஒரு மித்தாலஜி தான். பட் எதுக்குமே ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஆர்ஃபிஷ் வந்தனால தான் நிலநடுக்கம் சுனாமி இல்ல நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது நடந்ததா ஸ்டில் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல. அது வர்றது வந்து அலைகளால் அடிச்சுட்டு வரப்பட்டிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வாட்டர்ல சேஞ்சஸ் நடந்தனால அது இந்த சைடு மாறி வந்திருந்திருக்கலாம். அவ்வளவுதான், மற்றபடி இது எதுவுமே உண்மை கிடையாது. ஆர்ஃபிஷ் வந்து சில்வர் கலர்ல டிஃபரெண்டா பாக்குறதுக்கு இருக்கனால நமக்கு சுவாரஸ்யம் ஊட்டுறதுக்காக சொல்லப்படுற மித்ஸ் தான் எல்லாமே.